இன்னைக்கு சாட்டர்டே. எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்கடம்ல இருக்கிற நரசிங்கசாமி கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா, உக்கடம் உக்கடம் உக்கடமா இல்ல பஸ் ஸ்டாண்டா இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலான்னு தெரியல. அந்த அளவுக்கு லைட் போட்டு நல்லா பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பயங்கரமா அது என்ட்ரன்ஸ்ல வரும்போதே பயங்கரமா இருக்கு. பார்த்தீங்கன்னா, உக்கடம்ல சரியான டிராஃபிக்கு. அத தாண்டி போனோம் அப்டின்னா, அந்த டிராஃபிக்க தாண்டி போனோம் அப்டின்னா, பார்க்கிங் இருக்கு. நம்ம இந்த டிராஃபிக்ல அலைய வேண்டியதில்ல. நம்ம பார்க்கிங் இருக்கு. ஏன்னா, கோயிலுக்குன்னு தனியா பார்க்கிங் இருக்கு. எங்க அப்டின்னா, அந்த கோயில தாண்டி நம்ம கோயில தாண்டி உள்ள வந்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ரெ அ லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்தீங்க அப்டின்னா, முன்னாடியே வந்து நம்ம கோயிலோட பார்க்கிங் இருக்கு. நல்லா ஸ்பேசியஸா இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 வீலர், 4 வீலர் எல்லாமே வந்து பார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஸ்பேசியஸா தான் இருக்கும். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அந்த கிரவுட மட்டும் தாண்டி வரணும். எங்க அப்டின்னா, கோல்டு பேலஸ் ஜுவல்லரிக்கு ஆப்போசிட் ரோடு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்பேசியஸ்ன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா ஸ்பேசியஸா இருக்கும். உங்களுக்கு வெஹிக்கிள்லாம் வந்து சேஃபா நிறுத்திக்கலாம். பெருசா ஒண்ணும் சார்ஜஸ் எல்லாம் பெருசா கிடையாது. நீங்க வெளிய நிறுத்துறதுக்கு இங்க வந்து சேஃபா நிறுத்திக்கலாம். அதுவும் இல்லாம வெளிய காரெல்லாம் நிறுத்த முடியாது. அவ்ளோ கிரவுடா இருக்கும். அப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி சாமி பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து செப்பல வந்து விடணும். இதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. இந்த மாரி வெளிய விடுறாங்க. வெளியலாம் விட வேண்டாம். சேஃப் வந்து இதுல வர்றது நல்லது. அப்புறம் சாமிக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு, சாமியோட கோபுரத்த பார்த்துட்டு, அப்படியே வந்து உள்ள கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் போர்டு. லட்சுமி நரசிம்மசுவாமி திருக்கோயில். எல்லாத்துக்குமே தெரியும். உள்ள என்டர் ஆயிட்டோம். சாமியோட என்ட்ரன்ஸ்ல பாதங்கள தொட்டு கும்பிட்டு, உள்ள என்டர் ஆயிட்டோம். உள்ள என்டர் ஆனோன பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து சாமி இருக்கும். சாமி அதாவது வந்து முன்னாடியே வந்து அந்த சாமி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ட்ரெஸ் போட்டு வரணும்னு ட்ரெஸ் கோட் வந்து டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. டிவோட்டீஸ் அதுக்கப்புறம் எப்போ ஓப்பன் ஆகும், காலையில எத்தன மணிக்கு ஓப்பன் ஆகும், ஈவினிங் எத்தன மணிக்கு ஓப்பன் ஆகும், பூஜை நேரம் என்ன அப்படின்னு ஓப்பன் ஆகும். அப்புறம் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த டோக்கன் குடுப்பாங்க. டோக்கன் வந்து என்ன அப்படின்னா, அர்ச்சனைக்கு, விளக்கு பூஜைக்கு இதுக்கு உண்டான டோக்கன்ஸ் குடுப்பாங்க. அங்க போய் நம்ம டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். டோக்கன்ஸ் எவ்வளோ எவ்வளோ ரேட்டுங்கிறது அங்க போர்ட்ல தெளிவா போட்டிருப்பாங்க. அத பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். அங்க பிரசாதங்களும் குடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க விளக்கேத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுலருந்து தாண்டி வந்தோம் அப்டின்னா, விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருந்தாங்க. எ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கை, கால் கழுவிட்டு, சாமி பார்க்க வந்துட்டோம். இங்க விளக்கு ஏத்திட்டு இருந்தாங்க. சரி விளக்கு எல்லாம் எங்க வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் இங்க கொண்டு வந்து குடுத்து விளக்குகள வாங்கிக்கலாம். இப்ப விளக்கு ஏத்துறதுனால என்ன நன்மைகள்ங்கிறது எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. பில்லி சூனியம் விலகல், வழக்கில் வெற்றி, வண்டி வாகனம் வாகனம் கிடைக்கும். இந்த மாரி நெறைய பலன்கள் இருக்கு. ஸோ, அதனால நெய் விளக்கு வந்து பெருமாளுக்கு ஏத்துறாங்க. சரிங்களா? அ எல்லா டீட்டெயிலும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விளக்க எடுத்துட்டு அதுக்குள்ள நெய் அ நெய் அங்கேயே இருக்கும். அங்கேயே ஃபில் பண்ணிட்டு, நேரா வந்து சாமிக்கு வந்து இங்க விளக்கு தீபாரணம் காட்டுறாங்க. நரசிம்மர் வந்து இருக்கிற மாரி அழகான ஒரு அ ஸ் ஸ்டாச்சு இருக்கு. சரிங்களா? அதுக்கு எல்லாமே வந்து விளக்க காட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அவதாரங்கள், லட்சுமி தேவி இதெல்லாம் இருப்பாங்க. நான் காட்டுறேன். அ பார்த்தீங்கன்னா, விளக்கு அவ்வளோ அழகா எரிஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து ஹனுமன பார்த்துட்டு, வணங்கிட்டு, நேரா அடுத்து இதுக்கு பின்னாடி இருக்கிற இதுக்குள்ள போயிட்டோம். அதில பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரோட அவதாரங்கள் எல்லாம் இருக்கும். கிருஷ்ணர் வந்து என்னென்ன அவதாரம் எடுத்தாரு, என்னென்ன இது எல்லாமே வந்து இங்க வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆர்ட்டா போட்டிருப்பாங்க. இந்த சைடு இல்ல. நான் அந்த இதுக்கு ஆப்போசிட் சைடு லட்சுமி தேவியோட எல்லா அவதாரங்களும் இருக்கும். அ எல்லாரும் வந்து விளக்க வந்து அந்த நன்மை பலன்கள அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ரொம்ப பக்தியா வந்து விளக்கு காமிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்து விஷ் பண்ணிக்கிட்டே வந்து வீடியோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்ல வந்து நரசிம்ம பெருமாள் வந்து இருப்பாரு. நான் சொன்னேன்ல அதாவது விஷ்ணுவோட அவதாரங்கள். விஷ்ணுவோட அவதாரங்கள் இங்க வந்து கிளியரா வந்து சில இதா இதா பண்ணியிருப்பாங்க. செவுத்துல அவ்வளோ ஸ்டாச்சுவா தத்ரூவமா பண்ணியிருப்பாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலு. நம்ம உக்கடம் இதுல இருக்கு. அ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாமிக்கு வந்து விளக்கு இதெல்லாம் காமிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நேரா பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான் வந்து சென்டரா இது சாமி இருப்பாங்க. இங்க வணங்கிட்டு அப்படியே வெளிய வந்தோம் அப்படின்னா, வெளிய வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். நான் காட்டுறேன் இருங்க. பிள்ளையா அதுக்கு முன்னாடி நான் ஒரு
என்னோட ஃபோட்டோவ காமிச்சர்றேன். சுத்தி பார்த்துட்டு ஒரு ஒரு வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன விநாயகர் கோயிலு. விநாயகர் சாமிய கும்பிட்டு, அ தோப்புக்கரணம் போட்டுட்டு, அழகா வந்து அடுத்து விநாயகர் சாமிய சுத்தி ஒரு ஆலமரம் இருக்கு. அத சுத்திட்டு நேரா வந்து நம்ம லைனுக்கு போலான்னு சொல்லி, நேரா லைன பார்த்தா பெரிய கியூ இருந்துச்சு. அந்த லைன வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. நாங்களும் வெயிட் பண்ணி எப்படியோ போயிட்டோம். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா, அன்னதான மண்டபம். டெய்லி மத்தியானம் வந்து இது இந்திய அறநிலைத்துறை கீழ வருது. டெய்லி மத்தியானம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் கோயிலோட ஓவர்வியூ. அதாவது நான் வந்து அந்த மண்டபத்துக்கும், கோயிலோட இது சாமியோட சன்னதிக்கு நடுவுல நின்னு காமிக்கிறேன். நம்ம கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயிலு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க அர்ச்சனை. அந்த அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அங்க லைன்ல சாமி பார்க்கறக்கு முன்னாடி இங்க வந்து இந்த புரோகிதர்ட்ட அர்ச்சனை பண்ணிக்கணும். இதான் சாமிக்கு நேர் முகப்பு. சாமி இருப்பாரு சாமி இருப்பாரு. அதுக்கு சேம் அப்புறம் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் ஹாய் சொல்லிட்டு, அப்புறம் சாமி உள்ள எடுக்கறக்கு அலோவ்ட் இல்ல. அதுக்கப்புறம் நேரா வந்து சாமிய கோபுரத்த விஷ் பண்ணிட்டு, அங்க பொட்டு வச்சிருந்தாங்க. அதையும் வச்சுட்டு, நேரா வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் சன்னதிக்கு வந்துட்டோம். யோக நரசிம்மர் சன்னதிக்கு வந்துட்டு, அவரையும் பிரசித்தி பெட் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சாமி இருந்தாங்க. அவங்களையும் கும்பிட்டு, நேரா வந்து அந்த சாமியோட இது ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இப்ப பார்க்குறீங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம். ஓவியம் வந்து எங்க வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல் ரூஃப் டாப்ல வரைஞ்சிருக்காங்க. அப்படியே நாங்க உட்கார்ந்துட்டு, அப்படியே பார்த்து, சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் கடைசியா பிரசாதம் வாங்கிட்டு, அப்புறம் பிரசாதத்த டேஸ்ட் பண்ணோம். மிளகு சாதம், நெய் போட்டு பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வாங்குனாங்க. இது வந்து சாமியோட பிரசாதம். நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து சாமியோட பிரசாதம். நல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிரசாத கவுண்டரும் இருக்கு. அங்க வந்து நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். லட்டு அந்த மாரி ஏதா இருக்கும். அங்க வந்து நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர விஷ் பண்ணிட்டு, ஆஞ்சநேயர கும்பிட்டு, ஆஞ்சநேயரோட தைரியத்த வாங்கிட்டு, நாங்க வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து எக்ஸிட் கேட் வழியா நாங்க வெளிய வந்துட்டோம். மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.